அவன் தப்பானவன், கிரிமினல், கொலைகாரன். அவன் நம்ம கெடுதல் பண்ணணும்னு நினைச்சான். அவன்கிட்ட நம்மளை நீ காப்பாத்திருக்க. இது நல்ல விஷயம் தானே மித்ரா? நீ உன் கடமையை செஞ்சிருக்க மித்ரா. உன்னையும் நம்ம குடும்பத்தையும் அந்த அயோக்கியங்கிட்ட காப்பாத்திருக்க. இதுல நீ கவலைப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் சொன்னா கேளு. புரியுது மித்ரா, கஷ்டம்தான். ஆனா அதுல இருந்து நீ வெளியில வர்றதுக்கு பாரு. அதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. தானியாக்கு என்னங்க பதில் சொல்றது? என்னால இப்போ அவ அப்பா இல்லாத குழந்தை ஆயிட்டா. புரியுது மித்ரா. அவன் இருந்தாலும் தானியாவுக்கு அதுல என்ன நன்மை இருக்கு சொல்லு? அவன் இருந்தப்பவே அவன் வேண்டான்னு ஒதுக்கிதான் அவன் நம்ம கூட வந்தான். அப்பவே அவன் மனசுல அவன் செத்துட்டான் தான் அர்த்தம். உண்மையை சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரு கேடு கட்டவன் கண்ணில் படாம தானியா வளர்றதான் அவன் வாழ்க்கைக்கு நல்லது மித்ரா. ஏய், அவளுக்கு நீ இருக்க, நான் இருக்கேன். இனிமே இதுதான் அவளுக்கு குடும்பம். ஏய், தானியாவை நம்ம பார்த்துக்கலாம், சரியா? சொல்ல போனா அவ எங்கேயோ இருக்கிறத விட நம்ம கூட இருக்கிறது தான் அவளுக்கு சேஃபா இருக்கும். இல்லைங்க, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது. மித்ரா, எல்லாமே சரியாயிடும் மித்ரா. என்ன கொஞ்சம் தயவு செஞ்சு நம்ப. உனக்கு நான் இருக்கேன் மித்ரா. என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் நான் உன்னை பார்த்துப்பேன். அது எந்த கெட்டதுனாலும் எந்த பிரச்சனைனாலும் என்னை தாண்டி தான் உங்ககிட்ட வரணும். நீ கொஞ்சம் பயப்படாம தைரியமா இரு. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு தயவு செஞ்சு மறந்துடு. அது குப்பையை வலிச்சு தூக்கி போடுற மாதிரி நீ எல்லாத்தையும் மனசுல இருந்து தூக்கி வெளியில போட்டு. இங்க பாரு மித்ரா, நீ எனக்கு வேணும். நம்ம பசங்களுக்கு நீ வேணும் மித்ரா. எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். நான் பாத்துக்கிறேன். மித்ரா, நான் இங்க இருக்கேன். நீ காஃபி எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்க? சாரிங்க. என்ன தானியா நீ மட்டும் வர? விக்ரம் எங்க? அவன் தூங்குறான் மித்ராமா. ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரி, நான் போய் பாக்குறேன். இந்த காஃபி எடுத்துக்கோ. தானியா, விக்ரம்க்கு என்னாச்சு? நேத்து நைட்டு நல்லா தானே இருந்தான். தெரியல அங்கிள். நான் போய் விக்ரம். என்ன மித்ராமா, காஃபில ஒரே உப்பா இருக்கு. உப்பா? ஆமா மித்ரா, வாயில வைக்க முடியல, அவ்வளவு சால்ட்டா இருக்கு. குடிக்காத. ஐயோ சாரிங்க தானியா, சாரிமா. நான் சுகருக்கு பதிலா சால்ட் போட்டேன்னு நினைக்கிறேன். நான் வேற காஃபி போட்டு கொண்டு வரேன் கூட. ஐயோ சாரி, சாரிங்க. மித்ரா, ரிலாக்ஸ். ஏன் இதுக்கு நீ இவ்வளவு பதட்டமாகற? கொஞ்சம் பொறுமையா இரு. காஃபி தானே. இல்ல, நான் வேற காஃபி எடுத்துட்டு வரேன். மித்ராமா, தானியா வா, போய் சாப்பிடலாம் வா. என்ன என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? வா, டைம் ஆகுது. மித்ராமா, இப்பதானே சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? ஆமா, நீங்க தானே கொடுத்தீங்க 2 இட்லி. ஆமால. ஐயோ, நான் ஏதோ ஞாபகம் மறதியா இருந்துட்டேன். நான் போய் உன் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். தானியா, விக்ரம் ஸ்கூலுக்கு வரல? இல்ல அங்கிள், அவனுக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு.
அதனால மித்ராமா அவனை வீட்லயே இருக்க சொல்லிட்டாங்க. ஓஹோ. மித்ராமா இது ஏன் பேக் இல்ல, விக்ரம் பேக். இதையே நீங்க மாத்தி எடுத்துட்டு வந்தீங்க? அப்படியா? ஐயோ சாரி. பரவாயில்ல விடுங்க, நான் போய் என்னோட பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல, நானே போய் எடுத்துட்டு வரேன். மித்ராமா ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ட்ரிப்பு போயிட்டு வந்ததுல இருந்து நீங்க சரியில்லை. என்னாச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். தானியா, நீ ஏன் இப்போ கவலையா இருக்க? இல்ல அங்கிள், ஸ்கூலுக்கு 3 days லீவ் சொல்லியிருந்தோம்ல. இப்ப போனா மிஸ் கேட்பாங்களே ஏன் 1 dayலே வந்துட்டீங்கன்னு. அதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் உன்னை ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு மிஸ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன். ஓகே அங்கிள். சரி, ஒரு 2 minutes வெயிட் பண்ணு, நான் போய் கார் கீ எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. தானியா, நான் போய் உன்னோட பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன? மாம்ச, மித்ராவை பாத்தியா? நேற்று நைட் அவ தூங்கவே இல்லை போல. ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்காயா? என்ன இருக்காதடா, எனக்கே தூக்கம் வரல. கண்ணை மூடினா வெள்ளை துணியில் சுத்த அவனோட புனந்தாண்ட கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. நானே 4-5 தடவை தூக்கி வாரி போட்டு எழுந்து உட்காந்தேன்டா. அப்படி இருக்கும்போது அவளால் எப்படி தூங்க முடியும்? ஏன்னா நீ மட்டும் தைரியமாக இருக்கிற மாதிரி பேசுகிற, உன்னால் மட்டும் நிம்மதியாக தூங்க முடியுதா? நான் சமாளிச்சுடுவேயா, ஆனால் அவளை பாத்தியா? நீ சமாளிப்படா. அது எப்படி அவ்வளோ உன்ன மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியும்? மித்ரா பாவண்டா, அவனை கொலை பண்ணிட்டு தான் நினைக்கிறான். ஒரு உயிர் எடுத்துட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில் இருக்கா. அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா மாப்பிள்ள. அவளுக்கு நீ தாண்ட பக்குவமாக எடுத்து சொல்லணும். அவள் குற்ற உணர்ச்சியிலிருந்து அவளை மெதுவாக வெளியில் கொண்டு வரணும். அதை விட்டுட்டு அவள் இப்படி பண்ணுறாங்கிறக்காக நீ அவகிட்ட கோபமாக பேசினேன்னு வச்சுக்கோ, பாவண்டா, அவள் கன்ஃபியூஸ் ஆயிடுவா. அப்புறம் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுவாடா. பக்குவமாக சொல்லி அவளுக்கு பக்குவமாக புரிய வைடா. சரி மாம்ச. வினய், என் மேல கோவமா இருக்கீங்களா? என்ன மித்ரா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஏன் உன் மேலே கோபப்பட போறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மித்ரா. இல்ல, நான் தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க என் மேல கோவமா தான் இருக்கீங்க வினய். நீ தப்பெல்லாம் பண்ணல மித்ரா, ஆனா அப்நார்மலா இருக்க. நைட்லாம் தூங்காம அழுதுட்டே இருக்க மித்ரா. காலையில இருந்து பதட்டமாவே இருக்க. பார்த்தால குழந்தைங்கள உன் நடவடிக்கைகள் வித்தியாசம் இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க. என்ன மித்ரா இப்படி பண்ற? என்னால முடியல. எனக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது. கண்ணை மூடினா என்னென்னமோ தோணுதுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட மாதிரியும், ஏதோ ஆபத்து நம்மள தொடர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரியும் தோணிக்கிட்டே இருக்குங்க. எனக்கு எதுலயுமே கான்சென்ட்ரேஷன் இல்லாம போயிடுச்சுங்க. நான் இனி என்னங்க செய்யறது? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியலங்க. மித்ரா, வேண்டாம் மித்ரா, வேண்டாம். நீ இப்படி இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. மித்ரா, நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு தைரியமா நிதானமா அமைதியா இரு. உன்னோட தைரியம் மட்டும்தான் நம்மளை காப்பாத்தும் மித்ரா. நானும் இதை தாங்க முயற்சி பண்றேன், ஆனா என்னால முடியலையே, முடியல. மித்ரா, ஒண்ணுமே இல்லை. இங்க பாரு, எல்லாமே சரியாயிடும் நம்புவோம். சரியா? நமக்காக இல்லைனாலும் நம்ம பசங்களுக்காக இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீ ஒன்றும் கவலைப்படாத. முதல்ல எல்லாம் அப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மறந்துடும். இங்க பார், என்ன நம்பு, அழக்கூடாது. சரி, நீ இங்க இருந்தா இதே மாதிரி அழுதுட்டே தான் இருப்ப. நீ ஒன்று பண்ணு, நீ ரெடியாகி என் கூட வா. தானியா போய் ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம 2 பேரும் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். கோயிலுக்கு வந்து மனசார கடவுளை வேண்டிக்கும்.
எல்லாமே நல்லதே நடக்கும். நீ வேணா பாரு, நீ கும்பிட்ற சாமி நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும். ஓ ரெடியே. இல்லைங்க, நான் வரல. மித்ரா சொன்ன கேளுமா, அந்த ஆண்டவன் காப்பாற்றுறவரோ இல்லையோ, கோயிலுக்கு போனால் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். மாப்பிள்ளை கூட போயிட்டு வா. அதான் மாம்சம் சொல்கிறார்ல, நீ போய் ரெடியாகன்னு சொல்கிறல்ல, போ போ மித்ரா, நான் காரில் வெயிட் பண்ணுறேன். போ மாம்சே, நீ வாயேன். ஐயோ விக்ரம் உடம்பு சொல்லாமல் இருக்கான், கொஞ்சம் பார்த்துக்கிறேன். மித்ரா, நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். மித்ரா மித்ரா, என்னாச்சு மித்ரா? இல்ல, ஒன்றும் இல்லை. சரி வா, சாமி கும்பிட்டு வரலாம். வணக்கம் ஐயா. வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணோம். சுவாமி பேருக்கு தானே? பேஷா பண்ணிடலாம். ஓம் காத்யாயனாய மித்ரா, உன் வேதனை கஷ்டம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நம்ம இதெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும். நீ உடஞ்சு போயிட்டா அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது மித்ரா. இங்க பாரு மித்ரா, இந்த நிலைமையில உன் தைரியம் மட்டும்தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம். அதை வச்சுதான் நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். நல்ல கடவுளை கும்பிட்டுக்கோ. உன் பாரத்தெல்லாம் கடவுள்கிட்ட போட்டுரு. தைரியமா நீ என் கூட வா, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். கடவுளே, மறுபடியும் மறுபடியும் ஏன் உன் முன்னாடி என்னை இப்படி கொண்டு வந்து நிக்க வைக்கிற? இது உனக்கே நியாயமா இருக்கா? என் வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் நிலைக்காதபடி நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? நடந்தது நடந்து போச்சு, மறந்துட்டு வேலையை பாருன்னு வினய் சொல்றாரு. மறக்கக்கூடிய காரியத்தையா நான் பண்ணிருக்கேன்? இப்படிலாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எந்த ஒரு பொண்ணுக்குமே அவ புருஷனுக்கு ஒரு ஆபத்துனா, அவ மானத்துக்கு ஒரு ஆபத்துனா அவ போராடதான் செய்வா. நானும் அப்படித்தானே போராடினேன். அது என்னோட தப்பா கடவுளே? ஆனா அந்த போராட்டம் இப்படி அநியாயமா ஒரு உயிரை காவு வாங்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுல ஏன் மேல என்ன தப்பு இருக்கு? வாயில்லா ஜீவன் கூட தனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா ஆக்ரோஷமா தான் மாறும். அது இயற்கையான விஷயம்தான். அததானே நானும் பண்ணேன். ஆனா அதுக்காக நான் காலம் பூரா இப்படி பழிய தூக்கிட்டு சுமக்க வேண்டிய ஆளா மாறிட்டேனே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? சொல்லு, நான் என்ன செய்யறது? என் மனசாட்சிக்கு தெரியும், ஏன் உனக்கும் தெரியுமே. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காம வாழ்ந்தவனா இப்போ என் மேலையும் என் குடும்பத்து மேலையும் இப்படி ஒரு பழி வந்து விழணுமா? ஐயோ, இதை என்னால தாங்க முடியல சாமி. இப்படி காலம் பூரா தவிக்கணும்னு தான் நீ நினைக்கிறியா? இல்ல இல்ல, நான் இப்படி இருக்கிறது எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கும் நல்லது இல்ல. எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறது நீதான். இந்த உலகத்துல நடக்கிற நன்மைக்கும் தீமைக்கும் ஆதாரமா இருக்கிறது நீதான். உன்கிட்ட இந்த பாரத்தை நான் ஒப்படைக்கிறேன். நீதான் இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும். நீதான் இதுல இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தணும். எனக்கு அமைதியை கொடு சாமி. திக்கில்லாம நிக்கிறவங்களுக்கு தெய்வம் தான் தோணுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் உன்னை மலை போல நம்பி வந்திருக்கேன். என்னை எப்படியாவது காப்பாத்து சாமி. இந்த பிரச்சனையில இருந்து நீதான் என்னை காப்பாத்தணும். அம்மா, உங்க மனசுல ஏதோ ஒரு விஷயம் போட்டு அழுத்திட்டு இருக்கு. கடவுள்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, எல்லாம் சரியாயிடும்.
மித்ரா, அதான் சாமியே எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டார்ல. எல்லாமே சரியாயிடும் மித்ரா, நம்பு. வந்துட்டாங்க. நன்றிங்க, வாங்க போலாம். மித்ரா, கோயிலுக்கு வந்தா எல்லாம் சரியாயிடும்னு பார்த்தா இன்னும் அப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? மித்ரா, இந்த விஷயத்தை இவ்வளவு தூக்கி சுமக்கணும்னு அவசியமே இல்லை. நான் தான் சொல்றேன்ல, எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன்னு. விட, இப்பதான் எல்லா கஷ்டமும் முடிச்சு வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிக்க போது நிம்மதியா இருந்தோம். உன்னை இப்படி பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மித்ரா. ப்ளீஸ் கொஞ்சம் நார்மல் ஆக. சரி, நீ நார்மல் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்? எதுவாக இருந்தாலும் செய்றேன். என்ன பண்ணலாம்? நம்ம எங்கேயாவது வெளில போலாமா? மூவி போமா? மித்ரா, நீ என்ன செஞ்சா நல்லா இருப்பேன்னு சொல்லு, நான் அதை பண்றேன். கம் ஆன். பூ வேணுமா? இரு, வாங்கிட்டு வரேன். இல்லைங்க, எனக்கு வேண்டாம். அட இரு மித்ரா, உனக்கா ஒரு பூ கூட வாங்கி தர மாட்டேன். இந்தா, இது புடி. அக்கா, சொல்லுங்க தம்பி. 4 பழம் பூ கொடுங்க. சரி, இந்தாங்க தம்பி. இரு, நானே வச்சு விடுறேன். திரும்ப. அட திரும்ப, திரும்பன்றல. இப்பதான் மித்ரா, நீ ரொம்ப அழகா இருக்க. மித்ரா, கொஞ்சம் சிரிங்க. அட கொஞ்சம் சிரிங்கல்ல, எனக்காக கொஞ்சம் சிரிங்க. சூப்பர், இதுதான் எனக்கு வேணும். என் மித்ரா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். மித்ரா, கொஞ்சம் இரு, இதோ வந்துடுறேன். இந்த மனுஷன் நிஜமாவே இயல்பா இருக்காரா, இல்ல எனக்காக இயல்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரா? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எப்படி இவரால மட்டும் அமைதியா இருக்க முடியுது? ஆனா இவர் சொல்ற சமாதானத்தெல்லாம் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. இல்ல, எவ்வளவு யோசிச்சாலும் என் மனசு சமாதானமாக மாட்டேங்குது. அவன் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் அவன் உயிரை எடுக்கிற உரிமை எனக்கு எப்படி வந்தது? ஐயோ, வினய் சொல்ற மாதிரி ஆபத்துக்கும் பாவம் இல்லைன்னு தோணுது. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. தானியாக்கும் காந்தி அம்மாக்கும் இப்ப நான் என்ன பதில் சொல்வேன்? அவன் கெட்டவங்கிறதுனால நான் செஞ்சதெல்லாம் சரின்னாயிடுமா? ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. இதுக்கு நீதான் எனக்கு ஒரு முடிவு சொல்லணும். தப்புதான், நீ செஞ்சது மிகப்பெரிய தப்பு. நீ 1000 சமாதானம் சொல்லிக்கோ, ஆனா நீ செஞ்சது சரியாயிராது. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? உன்னை கடிக்க வந்தா நீ அடிச்சு கொண்டுருவியா? அந்த உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? செஞ்சதும் செஞ்சுட்டு அது நாய் தான் அசால்ட்டா சொல்ற. அது மிருகம்தான், உன்னை கடிச்சது தான். அதுக்காக கொல்லுவியா? இல்ல இல்ல, இதை நான் சும்மாவே விட மாட்டேன். சும்மா விட மாட்டேயா? அது என் வீட்டு நாய். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட தானே வந்து சொல்லணும். நீயா சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை உனக்கு கிடைச்சே ஆகணையா? நீ நல்லாவே இருக்க மாட்டியா? நல்லாவே இருக்க மாட்ட. உன்னை நல்லாவே இருக்க விட மாட்டேன். டேய், நீ இப்ப வந்து சாரி சொன்னா போன உயிர் திரும்பி வந்துருமா? வராதுல்ல. சின்னதோ பெருசோ, போனதோ ஒரு உயிர். ஒரு உயிரை கொன்னுட்டு அப்படியெல்லாம் யாரும் நிம்மதியா இருந்துட முடியாது. கோயில் வாசல்ல வச்சு சொல்றேன்டா, அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே தீர்வடா. தீர்வடா, அனுபவிச்சே தீர்வ நீ. ரொம்ப நன்றி சாமி. குழப்பத்தோட இருந்த எனக்கு ஒரு வழியை காட்டிட்டேன். நான் செஞ்சது சரியா தப்பாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. முதல்ல நான் குற்றத்தை ஒத்துக்கணும். இதனால நான் அசிங்கப்பட்டு குற்றவாளி ஆனா கூட பரவாயில்ல. நானே போய் சரண்டர் ஆகிறேன்.
என்ன இந்த பொண்ணு புருஷன் வரத்துக்குள்ள அவ பாட்டுக்கு தானா போய்கிட்டு இருக்கா? எங்க போனானே தெரியலையே. மித்ரா, தம்பி, உன் சம்சாரத்தையா தேடுற? ஆமாக்கா. அந்த பொண்ணு இப்பதான் கண்ணை கசக்கிக்கிட்டு இந்த பக்கமா வேகமா போறாப்பா. கண்ணை கசக்கிட்டு போனாளா? அக்கா இந்த பக்கம் தானாக்கா? இந்த பக்கம் தான்ப்பா போனா. சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. ஏம்மா அறிவுத நீ விழுந்து சாக்க நான் போற வண்டிதான் கிடைச்சதா? ஏங்க ரோட்டை சாரிங்க, மாட்டீங்க நீங்க போங்க. சாரிங்க. பார்த்து போமா. சாரியா சாரி. மித்ரா, என்னாச்சு உனக்கு? மித்ரா, மித்ரா, ஏய் மித்ரா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நடு ரோட்ல போயிட்டு இருக்க? நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? மித்ரா, செத்து போயிருப்பேன். இப்படியா கண்ணு முன்னு தெரியாம நடு ரோட்ல பைத்த முடிச்ச மாதிரி போயிட்டு இருப்பேன்? நான் இப்போ இருந்து மட்டும் என்ன பண்ண போறேன்? செத்து போறேங்க. மித்ரா,